நேற்று இந்த எக்ஸாட்டிக் ஃப்ரூட் எலிஃபண்ட் ஆப்பிளை பற்றி வீடியோ போட்டிருந்தேன். இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி இதை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதை வச்சு ஊறுகாய், ஜாம், ஜூஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய ரெசிபி செய்யலாம். இல்லைன்னா மாங்காய் மாதிரி மீன் குழம்புல, சாம்பார்லலாம் போடலாம். இன்றைக்கி நான் வந்து ஜாம் மாதிரி தான் செய்ய போகிறேன். ஸோ இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கத்தியால் கட் பண்ணேன், ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறனால அருவானால் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற சீடு எடுத்துகிட்டு தோலெல்லாம் சீச்சிட்டு சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கட் பண்ணி வச்சுருந்த பீசஸ் எல்லாத்தையுமே இடித்து எடுத்துக்கிறேன். இடிக்கிறனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா புளிப்பாக நல்லா மாங்காய் மாதிரி இருக்கும். ஆனால் டெக்ஸ்சர் வந்து முருங்கைக்காய் மாதிரி கொஞ்சம் சப்பி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். கடையில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுந்து, பட்டை மிளகாய், இடித்து வச்சுருந்த எலிஃபண்ட் ஆப்பிளையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இனி மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் அப்படியே குக் பண்ண விட்டுருங்க. நல்லா இந்த அளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். வெல்லம் கரையிற வரை குக் பண்ணி எடுத்துட்டோன்னா புளிப்பு நிறைஞ்ச நல்ல காரசாரமான எலிஃபண்ட் ஆப்பிள் ஜாம் ரெடி ஆயிரும்.